அங்க பாரு மித்ராவை என்ன ஆட்டம் போடுறாங்க. இவ தெரிஞ்சே என்ன கஷ்டப்படுத்தணும் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காளான்னு தெரியலையே. அம்மா, பாட்டினும் நம்ம மேல கோவமா தான் இருப்பாங்களா? அப்படிலாம் எதுவும் இல்ல தமிழ். அவங்க இப்ப சாமியா இருக்காங்க. நீ பாட்டி கிட்ட நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கோ. சரிம்மா. திதி கொடுக்கிறவரை வர சொல்லுங்க. மித்ரா, ஆதி எங்க? மேல இருக்காருன்னு வர சொல்லிட்டேன். வாங்க ஆதி. நீ எப்படி வா, உட்காருங்க. திதி ஆரம்பிக்கலாமா? என்ன லட்சுமி, சட்டுன்னு விளக்கணைஞ்சு போச்சு, அபசகுணமாச்சே. அத்தை, எனக்கு என்னமோ காத்துல அணைஞ்ச மாதிரி தான் இருக்கு. அம்மா, விளக்கு ஏத்தி வைமா. தேங்காய் உள்ள அழுகி இருக்கு. வேற தேங்காய் இருந்தா கொடுங்க. என்ன தம்பி, உங்க அம்மா எப்படி இறந்து போனாங்க? அப்போ நாங்க இல்ல. ஏன் எதுக்காக கேக்குறீங்க? இந்த ஆன்மா சாந்தி அடையாம இருக்கு. இது சாதாரணமா நடந்த இயற்கையான மரணம் கிடையாது. இது ஒரு தற்கொலை. அவங்க தன்னோட உயிரை மாச்சிக்கிட்டாங்க. என்ன சொல்றீங்க? உண்மையத்தான் சொல்றேன். பூஜையில எத்தனை தடங்கள் வந்துச்சுன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. முதல்ல விளக்கு அணைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் அழுகி இருந்தது. என்னால மேற்கொண்டு மந்திரம் சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு அழுத்தம் கொடுத்துச்சு. இந்த மாதிரி சாந்தி அடையாத ஆன்மாக்களுக்கு இந்த முறையில திதி கொடுக்க முடியாது. அதுக்குன்னு வேற வழிமுறைகள் இருக்கு, சடங்குகளும் இருக்கு.
எத்தனை தடவை நீங்க இந்த முறையில இத பண்ணாலும் இந்த ஆன்மா சாந்தி அடையாது. பாட்டி, அவருக்கு அவங்க அம்மா எப்படி செத்தாங்கங்கறதே ஞாபகம் இல்ல. அன்னைக்கு இருக்கச்சி, அவன் உன்னோட அவங்க அம்மா எப்படி செத்தான்றதை சேர்த்து தானே அழிச்சிட்டு போயிருக்கா. அப்புறம் எப்படி ஞாபகத்துல இருக்கும்? மனசுல இருக்கிற பாரம் போற வரைக்கும் நல்லா அழுது தீர்த்துடு. பாட்டி, ஆதிக்கு அந்த கோபம் குறையவே இல்ல. பார்த்தேன்டி. ஆதிக்கு நான் தான் அவங்க அம்மாவோட சாவுக்கு காரணம்னு தெரிஞ்சா திரும்பவும் என் மேல அதே கோபம் தான் வரும் பாட்டி. இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆதி கலங்கி போய் நின்னதை பார்த்ததும் என் உசுரே என்னை விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு மட்டும் ஏன் பாட்டி இப்படி எல்லாம் நடக்குது? நான் என்ன பாவம் பண்ண பாட்டி? ஆதியோட அம்மா சாவுக்கு நான் தான் காரணம் நினைக்கும் போது எனக்கே இது பிடிக்காம போகுது. நான் என்ன பண்ணுவேன் பாட்டி? நீ எதுவும் பண்ண வேண்டாம். இவ்வளவு நாளும் நீ பண்ணணும்னு நினைச்சா இவ்வளவு நடந்துச்சு. இல்ல இல்ல, இனிமே அப்படித்தான். நீயே போய் அவங்கிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்காத. நீதான்னு தெரியாத வரைக்கும் நல்லது. ஏற்கனவே எழுந்துட்டேன் பாட்டி. ரொம்ப யோசிக்காத. நமக்கு அந்த கடவுள் ஒரு நல்ல வழியை காட்டுவாரு.